ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மோஃபியா ஃபேமிலி சீசன் 2ஓட ஃபைனல் பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்களை போடலாம். நான் பேசுகிற விட்டுட்டு பெயிண்ட் தர மாதிரி தெரிஞ்சேன். ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க, ஓகே? இப்போ அப்படியே இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் இதுக்கு பதிலாக நான் நெக்ஸ்ட்டு நியூவாக இன்னொரு எஃப்எஃப் போடுவேன். அந்த எஃப்எஃப் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தாங்க. டே குக் தான், நம்ம டே ப்ரொஃபஸராகவும் ஜேகே ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு லவபிளான ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தீங்க. உங்களோட ஸ்டோரியை நான் மாஃபியா ஃபேமிலி என் பண்ணதுக்கப்புறம் போடுவேங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். மாஃபியா ஃபேமிலி எண்ட் ஆகுறதுனால நெக்ஸ்ட் டேலேருந்து உங்களோட ஸ்டோரி வரும், ஓகேயாடா? இப்போ அப்படியே நம்ம இந்த பாட்டுக்குள்ளே போடலாம். இப்போ நம்ம ஜெனிடா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு நேராக மாஃபியா ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிறா லீயோட. இந்த மாதிரி வந்தால் நம்ம ஜெனிக்காக தான் நம்ம மாஃபியா ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் அவ்வளோ விரும்பி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். விமாண்டம் ஜெனி இந்த மாதிரி என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்து ஜெனி ஹாஸ்பிட்டல்லேருந்து அவ்வளோ பெரிய ஒரு ஒர்க்கு அந்த மாதிரி டெட் ஆகிற பொசிஷன்லேருந்தே லாஸ்ட்டு செகண்டில் தப்பிச்சு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஆர்த்திலாம் எடுத்துகிட்டு, நீ எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு ஜெனி. நீ டேயோட சிஸ்டருங்கிறது எங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, எங்களை விட அதிகமாக நீ தான் உன்னோட பிரதரை ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க. உன் உயிரை பற்றி கூட திங்க் பண்ணாமல் அந்த பிளேஸில் நீ லாராவை கில் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்க. ஆனால் நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரத்திலாம் எடுத்து திலகெல்லாம் எடுத்து அப்படியே நம்ம ஜெனியை ஹவுஸ்க்குள்ளே கூட்டு வராங்க. ஜெனி ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருப்பாள். அதே ரூமில் தான் ஜெனி லீயோட இருக்கிறா. இந்த மாதிரி இருந்தோம். இப்போ நம்ம ஜெனி தான் அங்கே இருக்கிற திங்ஸ், அவளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே லீயை விட்டு பேக் பண்ண சொல்கிறோம். இந்த மாதிரி பேக் பண்ண சொன்னால் இதை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, இந்த ஜெனிக்கு என்னாச்சு, ஏன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மேலே ரூமில் இருக்க டேட்டை ஜிமினா சொல்லிடுவார். எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குதா, ஒருவேளை உன்னோட சிஸ்டர் அவங்களோட கண்ட்ரிக்கு போனாலும் போவாங்க போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா நம்ம ஜெனியை சேவ் பண்ணிட்டு போன அந்த பர்சன்ட் பாரிஸில் இருந்த பர்சன்ட், பாரிஸில் இருக்கிற ஒரு மாஃபியா மேன் தான் நம்ம ஜெனியை சேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. டெய்யுமே அதே பாரிஸில் தான் ஜெனியோட ப்ராடக்டில் 6 இயர்ஸுமே இருந்திருப்பாங்க. இந்த மூமெண்ட்டில் மறுபடியும் உன்னோட சிஸ்டர் பாரிஸுக்கு போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு நேராட்டே அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகி நோட் பண்ணால் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு சிஸ்டர், என்னை விட்டு போகணும்னு திங்க் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே உள்ளே வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு லீயின் ஜெனியை நோட் பண்ண, நீ எல்லாத்தையும் எடுத்து வை, நான் டேட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி கார்டன் சைடில் இருக்கிற ஒரு ட்ரீக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க. ட்ரீ பக்கத்தில் இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். ஜெனியோட டைஸில் டே பட்டபடி, நான் இப்போ தான் உன்னை மீட் பண்ணுறேன்னு தெரியுமா, என் கூடயே இருந்திருக்க, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த ஹவுஸுக்கு வந்த டேஸ்லேருந்து என் பக்கத்தில் தான் இருந்த, எதுக்காக நீ என்னோடய சிஸ்டருங்கிறத என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. என் கூட நீ டைட்டே ஸ்பெண்ட் பண்ண தெரியுமா. எனக்கு இப்போ தானே நீ என்னோடய சிஸ்டர்னே தெரியும். ஹாஸ்பிட்டலில் உன்னை பார்க்க வரணும்னு நினச்சி வேண்டா, நீயும் அந்த ஜங்குக் மாதிரி என்னை திட்டுற. அங்கேயும் இங்கேயும் உன்னோட பாடியை ஸ்ட்ரென்ஜர் பண்ணாத, நிறைய ஒர்க் பண்ணாத, ரெஸ்ட் எடுன்னு சொல்லி என்னை நீயும் ஜங்குக் மாதிரியே திட்டுறேன். இப்போ என்னென்னா ஹவுஸ்க்குள்ள என்ட்ரானதோடையே லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்க. என் பிரதர் கூட உன்னால் இருக்கணும்னு இங்கே வரலையா, இந்த டே விட்டுட்டு போகணுன்னு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசுகிற மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹேரை லைட்டாக சாஃப்டாக ரப் பண்ணபடி, என்னடா பேசுகிறேன் எப்போ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்துச்சு, எனக்குன்னு ஒரு லிட்டில் பிரதர் இருந்தான்னு எப்போ எனக்கு தெரிய வந்துச்சோ, அப்போதுலேருந்து நான் உன் பின்னாடியே தான் இருக்கிறேன், உன்னை நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். எனக்கும் உன் பக்கத்தில் உன்கிட்ட நிறைய பேசணும்னு நிறைய திங்கிங் இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த மாஃபியா பர்சனோட கேர்ள், அவங்களோட பொண்ணாக இருந்தேன். என்னால் டக்குன்னு உன்கிட்ட வர முடியல. இப்போ என் பக்கத்தில் தான் நீ இருக்கிற. என் டைஸில் பட்டபடி என்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இங்கே பாரு டைமா, உன்னை சேவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த பிளேஸ்க்கு நான் வந்தேன். என் ஒர்க்கும் என்னோடய ரிவெஞ்சும் எண்டாயிருச்சு. இனி என் டேட் எனக்காக அங்கே ஒரு பிளேஸே விட்டுட்டு போயிருக்காரு. என் டேடோட மொத்த கம்பெனிஸையும் மொத்த ஒர்க்கையும் அவரோட டாக்டராக நான் தான் அந்த பிளேஸ்லேருந்து ஹோல் ஒர்க்கையும் பண்ணணும். நான் உன்னை விட்டு ரொம்ப தூரமெல்லாம் போகல, உன் சிஸ்டராக உன் பக்கத்துலே தான் இருப்பேன். உன்னை பற்றிட்டு எப்போதுமே திங்க் பண்ணிகிட்ருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, எனக்கு இந்த பிளேஸ்லேருந்து போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சுட்டே. நான் என்னோடய டேடி எனக்கு கொடுத்த ஒர்க் எல்லாத்தையும் நான் பண்ணணும், என்னை போக அலோவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி ஜெனி பேசுவா. இந்த மாதிரி ஜெனி பேசுகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே ரொம்ப பெயின் ஆகும். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போ தான் நீ என்னோடய சிஸ்டர்னே தெரியும். நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட
எனக்குன்னு ஃபேமிலி இருந்தாலும் என்னோட பிளட் பாண்டிங்கில் எனக்குன்னு தெரிஞ்ச ஒரே ஒரு பர்சன்ட் நீ மட்டும்தான். இப்போ என்னை விட்டு போகணுங்கிறீயே, அந்த ஒர்க்கெல்லாம் நீ மூவ் ஆன் பண்ணு. அதை வேணால் வேறு ஏதாவது ஒரு பர்சண்ட்டை வச்சு பார்த்துக்கோ, நீ என் பக்கத்தில் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்மகிட்டே கெஞ்சி ஜென்னிக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பிளேஸில் கரெக்டாக நம்ம ஜேகே என்ட்ராகி, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுட்டே, இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, உன்னோட சிஸ்டரை இந்த அளவுக்குலாம் நீ ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது, அவளோட ஒர்க்கை பார்க்கணும்ல, இப்போ பட்டாலும் உன் பக்கத்தில் இருக்க முடியுமா, அவளோட ஒர்க்கை பார்க்கட்டும், ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கோமாட்டே ஜங்குக்கு நோட் பண்ண புரிஞ்சுக்கோ பேபி, எல்லாருக்குமே நிறைய ஒர்க் இருக்குது, அவள் இவ்வளோ டேஸ் உனக்காக உன் பக்கத்துலேயே தான் இருந்திருக்கான், உன்னை கேர்ஃபுல்லாக தான் பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, இப்போ அவள் டேடுக்கு கொடுத்த ப்ராமிஸையும் அவள் சேவ் பண்ணணும். ப்ரெட்டராக ஒன்றா ப்ரொடெக்ட் பண்ணிட்டா, டேடுக்கு கொடுத்த ப்ராமிஸை சேவ் பண்ண, அவள் டேடோட ஒர்க்கை மட்டும் பண்ணணும்ல, அவளை போக அலோவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜேகே இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு டேயுமே டக்குன்னு எழுந்து உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ரூமுக்கு போகிற அந்த மாதிரி பண்ணோம். நம்ம ஜெனிடா தேங்க்ஸ் ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என் டே இத்தனை இயர்ஸாக சேஃபாக பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஜேகேயுமே ஹவுஸுக்கு வந்தோம். இப்போ பாய்ஸஸ் எல்லார்ட்டையுமே ஜெனி வந்துட்டு நான் என்னோடய கண்ட்ரிக்கு போகிறேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு கிளம்புனா டேடம் ஜெனியோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு போகாடானுங்கிற மாதிரி பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணோம். புரிஞ்சுக்கோட்டையுமா, ப்ராப்ளம் பண்ணாட, உன் சிஸ்டர் அவளோட ஒர்க்குக்கு தான் போகிறான், அவளை உனக்கு மீட் பண்ணணுன்னா அவள் தானாக நம்ம கண்ட்ரிக்கு வர போகிறான், நம்ம ஹவுஸ்க்கு போகிறான், நீ ப்ராப்ளம் பண்ணாட்ட அவளை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கிரிப்பாக பிடிச்சா, நீ என்னை இப்படி ஏமாட்டிட்டு போகிறல, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பாரு, இந்த பிரதரை விட உனக்கு ஒர்க்கு இம்பார்ட்டண்டாக போயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கட்டி அழுவாரம். இந்த மாதிரி அழுதான். இனிமே இந்த மூமெண்ட்டில் லைட்டாக பெயின் ஆனபடியே கார் அப்படியே அந்த ஹவுஸை விட்டு வெளியே போனான். லீடா ஏன் ஜெனி இந்த மாதிரி நீயும் கஷ்டப்பட்டு டேயும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான், உனக்கும் டேயை விட்டு பிரிஞ்சு வர்றது சுத்தமாக முடியல, உன்னால் அதை திங்க் கூட பண்ண முடியல, ஆனால் நீ அவனை விட்டு மூவ் ஆன் ஆகுற, நீயும் க்ரை பண்ணி அழுற, அவனையும் கதற விட்டுட்ருக்க, இதுக்கு நீ பெசாட்டிக்கிட்டே கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி லீசனம். இது ஒன்றும் நம்மளோட ஹவுஸ் இல்லையே, இது என் பிரதரோட ஹவுஸ், அவன் ஃபேமிலியோடு இருக்க வேண்டிய பிளேஸ், இது ஒன்றும் என் பேரண்ட்ஸோட ஹவுஸ் கிடையாது, நான் டே கூட ஸ்டே பண்ணிட்டுக்கு, அவன் ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக இருக்கணும், நமக்குன்னு ஹவுஸ் இருக்குது, நமக்குன்னு ஒர்க் இருக்குது, கொஞ்சம் டேஸ் இது பெயினாக தான் இருக்கும், இதுக்கப்புறம் என் டையை எப்போல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சோ அப்போல்லாம் என் டையை தேடி நான் நேராக அவன் ஹவுஸ்குள்ளே அவனோட சிஸ்டராக நான் என்ட்ரு ஆகுவேன். தேர்ட் பர்சன்டாக ஒளிஞ்சு ஒவ்வொரு பிளேஸில் இருந்து என் டையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, டேரெக்டாக அவனோட சிஸ்டராகவே நான் என்ட்ரு ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே டீரை லைட்டாக வெயிட் பண்ணோம். நம்மளே லைட்டாக ஜெனியை ஹக் பண்ணப்படி பிடிச்சிட்டு அப்படியே இந்த பிளேஸ்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ ரூம்குள்ளே தான் நம்ம டே ஆல்ட்ரு மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணால் டேயோ ஜேகேயோட ஹேண்ட்ஸை தட்டி விட்றாரு. இந்த மாதிரி தட்டி விட்டான். ஏன் பேபிமா இந்த மாதிரி க்ரை பண்ணிகிட்டே இருக்கிற, நீ தானே இங்கேருந்து என் சிஸ்டரை போக சொன்ன, நீ மட்டும் நான் அந்த பிளேஸில் பேசிகிட்டு இருக்க சொல்ல கொஞ்சம் டேஸ் நீ டே கூட இருந்து சொல்லியிருக்கலாம்ல, நீயே சொல்லலைங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜேகேயை அடிச்சுக்கிட்டே அழுறாரு. இந்த மாதிரி அழுடம் டே டைட்டாக ஹக் பண்ணப்படி, ஆல்ரெடி நான் அவளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தேன், இந்த ஒர்க்லாம் முடிஞ்சிட்டா நான் என்னோடய ஒர்க்கை பார்ப்பேன், என்ன நீ பிரேக் பண்ணக்கூடாதுன்னு அவள் என்கிட்ட ப்ராமிஸ் கேட்டிருந்தா, அது எனக்கு அப்போ புரியல, இந்த மாதிரி லாராவை கீல் பண்ணதோட அவளோட கண்ட்ரிக்கு போயிடுவானுங்கிறது எனக்கு தெரிலடா, அது தெரிஞ்சிருந்தால் நான் எனக்கு இந்த ப்ராமிஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணால் டேஸஸ் இப்போ அப்படியே மூவ் ஆன் ஆகுது. இப்போ நம்ம டேக்கு 9 மந்த் பேபி டொமக்ஸில் இருக்குது. பேபி டொமக்ஸில் வச்சுருக்க அந்த பொசிஷன்லேயே ஸ்டெப்லேருந்து கீழே இருக்குன்னா பாய்ஸஸ் அவ்வளோ பேர் அங்கிட்டும் இங்கிட்டும் லைனாக நிற்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸை நோட் பண்ணோம். ஸ்டெப்லேருந்து பொறுமையாக இறங்குடே அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஐயோ, இந்த எனிமி அட்டாக் இல்லை, எனிமீஸ் டார்கெட் பண்ணலனாலே
நம்ம ஹயாங்ஸ் அவ்வளோ பேர் நம்மளெல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டெப்லேருந்து வேகமாகவே நம்ம கீழே இறங்குனா டக்குனு நம்ம பாய்ஸஸ் ரன் பண்ணபடி வந்து டேயை க்ரிப்பாக பிடிக்கிறாங்க. இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். இவ்வளோ வேகமாகவா ஸ்டெப்லேருந்து இறங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ இவ்வளோ டேஸ் உங்களை டார்கெட் பண்ணிட்டு இருந்த அந்த எனிமீஸ்லாம் இப்போ என்ன ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்களா? இப்போல்லாம் உங்களுக்கு மாஃபியா ஊருக்கே இல்லையா? ஏன் என்னை சுற்றி அவ்வளோ பேர் நடக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டேய் கட்டு வர அந்த மாதிரி கட்டுனோம். 9 மந்த் ஆயிடுச்சுல டைமா அண்ணா உன்னை கேர்ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் இந்த மாதிரி பேசினா நம்ம பாய்ஸஸோட பேபிஸ் 4 மெம்பர்ஸுமே ஆமாம் மாம் டேட் மாம் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், இனிமே அவங்கள நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பேபிஸுமே குட்டி பேபி போட்டாக்கப்பட்டல அதுக்கான டாய்ஸ் எல்லாத்தையுமே இவங்களே வாங்கி வச்சுருக்காங்க. இது என்னோடய சிஸ்டருக்கு கொடுக்க போகிறேன், இல்லை இது என்னோடய ப்ரதருக்கு கொடுக்க போகிறேன். சிஸ்டரா ப்ரதரானே தெரியல, ஆனால் இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணுறாங்க. ஐயோ பேபி போட்டே ஆகலை, அதுக்குள்ளே என்னடா இந்த மாதிரி 4% அடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ முடியலையே, எங்கே போனாங்க மிம்மாம்? எல்லாருமே என்ன டென்ஷன் ஆக்குறாங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வந்து ஹெட்டில் ஆன்சர் வச்சபடியே நோட் பண்ணோம். டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி நம்ம மிம்மாம்டா வா இந்த சோஃபால் வந்து உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட கிட்ட லைட்டாக பிடிச்சி விட்டபடி மில்க் கொடுத்தா, இவ்வளோ நேரம் எங்கள் அம்மாவும் போனீங்க, உங்கள் சன்ஸும் என்னோடய என்னை சும்மாவே விடாமல் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி டென்ஷன் ஃப்ரீ ஆகு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேயோட கிட்ட பிடிச்சா டேக்கு பக்கத்தில் அவ்வளோ பேர் உட்காந்துருந்து டேட்ட மில்க் ஷேக்கு கொடுக்குறேன், ஃபுட்டாக கொடுக்குறேன், ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொடுக்குறேன், டே உன் லெக்கை பிடிச்சி விட்டா, டே உன்னோட ஹேண்ட்ஸை பிடிச்சி விட்டா, உன் ஹெட்டை நான் மசாஜ் பண்ணி கொடுத்தேங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லாரும் அவங்க அன்பு மலையை அப்படியே கூட்டுவாங்களா இந்த மாதிரி கூட்டுனா முடியலடா. எனிமி இருக்க சொல்ல பக்கத்தில் ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. எனிமி எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க, நமக்கு ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னை யாரும் எதுவும் பண்ணாண்டா நானே என்னை பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி டே கட்டுனான். அந்த ஹவுஸ்குள்ளே கரெக்டாக ஜெனி என்ட்ராகிறான். ஜெனி என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹாப்பியாகி டக்குன்னு சோஃபாலேருந்து எழுந்து ரன் பண்ணபடி ஜெனி கிட்ட தான் வருவார். அப்புறம் டக்குன்ட்டு அப்படி நிற்பாரா இந்த மாதிரி நின்றுட்டு ஜெனி கிட்ட ஃபேக்காக கோமா திட்டலாம் வர செய்கிறாரு. அதான் அன்னைக்கு என்னை பார்க்க முடியாது, என்கிட்ட பேச முடியாது, எனக்கு ஏன் ஒர்க்கு தான் முக்கியம், ஏன் ப்ராமிஸ் தான் முக்கியங்கிற மாதிரி இந்த பிரதரையே விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு உன்னோட கண்ட்ரிக்கு தானே போனேன், இப்போ என்ன இந்த கண்ட்ரிக்கு வந்துருக்க அப்படிங்கிற மாதிரியும் கோவமா ஃபேக்காக வர இந்த மாதிரி நம்ம பேசினோம். என்ன என்னோடய பிரதர் ரொம்ப கோவப்பட்டுட்டான் நம்மளுக்கு, என்னோடய லிட்டில் பிரதருக்கு நிறைய கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்தேன், கிஃப்ட்லாம் என் பிரதருக்கு வேண்டாமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு. இந்த மாரி சொன்னோம். ஏன்ட்டு என்னை நீ பார்க்க மாட்டியா, எதுக்கு அந்த பக்கமாக திரும்பி நிற்கிற, உன்னோட சிஸ்டரை பார்த்து நீ வேகமாக வந்து ஹக் பண்ணுவேன்லாம் நினச்சேன் அப்படிங்கிற மாரி சொன்னால் எனக்கு சிஸ்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். 2 பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூமெண்ட் பண்ணுறோமோ பண்ணல. டக்குன்னு திரும்பி நான் எனக்கு சிஸ்டர் கிடையாதுன்னு சொல்கிறேன்ல, திரும்ப என்ன இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், என்னை நீ மூவ் ஆன் பண்ணிவிட்டு அன்னைக்கு உன்னோட கண்ட்ரிக்கு போயிட்டல, உனக்கு உன் டேடோட ஒர்க்கு தானே முக்கியம், உன் டேடுக்கு கொடுத்த ப்ராமிஸ் தானே முக்கியம், இந்த டே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. ஏய் கட்டாட அப்படிங்கிற மாதிரி செடி பக்கத்தில் வந்தோம். இந்த மாதிரி கட்டுற மூமெண்ட் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்ல ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக நம்ம டேக்கு டொமக்ஸ் பெயின் ஆகுது. இந்த மாதிரி பெயின் நம்ம டொமக்ஸில் லைட்டாக ஆன்சர் வச்ச போயிடு நம்ம டேயோட ஐஸ்லாம் அப்படி கலங்குனா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து ஜெனி டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணா, சிஸ்டர் டொமக்ஸ் பெயின் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பாய்ஸஸ் எல்லோரும் இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி ஏன்டா இந்த கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் அதுக்கான மெடிசன் எடுக்க ட்ரை பண்ணோம். ஜெனியோட ஆன்சர் இன்னும் க்ரிப்பாக பிடிச்சி ரொம்ப பயங்கரமாகவே அழ ஆரம்பிச்சிருவார். அந்த மாதிரி அழ ஆரம்பித்தோம். ஐயோ அவனுக்கு டொமக்ஸ் பெயின்லாம் வரல, அவனுக்கு டெலிவரி பெயின் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனி கட்டுறா. இந்த மாதிரி கத்துற மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம டேயை நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு நம்ம டேக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. எல்லாருமே ரூமுக்கு வெளியே தான் நிற்கிறாங்க. இந்த மாதிரி ரூமுக்கு வெளியே நின்னா ஒரு கேர்ள் பேபி க்ரை பண்ணுற சவுண்ட் கேட்குது. இந்த மாதிரி சவுண்ட் கேட்டால் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இந்த மாதிரி ஹாப்பியானா இப்போ அந்த கேர்ள் பேபியை கரெக்டாக நம்ம மிம்மோட ஆன்சரில் கொடுத்தா, டே இங்கே எல்லாருமே பாய்ஸாக தானே போட் பண்ணீங்க பார்த்தீங்களா, டே நம்ம ஹவுஸில் கிங்ஸ் நிறைய பேர் இருந்தீங்க, குயின் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ பிரின்ஸு நிறைய பேர் இருக்காங்க, பிரின்ஸ் இல்லையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். டே அந்த
பெயினை எனக்கு குறைச்சிட்டான். நம்ம மாஃபியா ஃபேமிலியில் ஒரு பிரின்ஸுடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே அந்த கேர்ள் பேபியை ஹேண்ட்ஸில் தூக்கி அதுக்கு ஃபோர்கட்டெல்லாம் கிஸ் பண்ணி பாய்ஸஸ் எல்லாருமே பேபி அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்குனபடி கொஞ்சம் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தா. டைம் மூவ் ஆன் ஆகுது. பாய்ஸஸ் எல்லாருமே அந்த ரூமுக்கு வெளியே நிற்கிறாங்க. டேயும் ஜெனி மட்டும்தான் டே பெட்டில் இருக்கிறாரு. ஜெனி டே பக்கத்தில் உட்காந்துருந்து டே கிட்ட எக்கச்சக்கமாக சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தா. டே வந்து மொத்தமாக இக்னோர் பண்ணுறாரு. என்னை நீ ஏமாட்டிட்டு போயிட்ட, நான் ஒரு 1 வீக் தானே என் கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ண சொன்னேன், என் கூட நீ பேசலை, என் கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணலை, அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கோவத்தில் இந்த மாதிரி இக்னோர் பண்ணான். சரி போ, நான் அப்போ உன் பக்கத்துலேருந்து உங்ககிட்ட பேசுகிறது உனக்கு பிடிக்கலல்ல, இவ்வளோ சாரி சொல்லி என் சிஸ்டரை இக்னோர் பண்ணுறல, அப்போ சரி நான் அதர் கண்ட்ரிக்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். டக்குன்னுட்டு ஜெனியோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சிட்டு என்ன அவ்வளவுதானா, இந்த மாதிரிலாம் திட்டிட்டு உடனே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேங்கிற, அமைதி ஒழுங்கா என்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இப்போ சாப்பிடக்கூடிய ஃபுட்டை எல்லாத்தையுமே ஜெனி ஃபீட் பண்ணி விட்டபடி டே கிட்ட பேசுனா டேயுமே ஸ்மைல் பண்ணபடி ஜெனி கிட்ட 1 பை 1 பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா, ஆமாம் சிஸ்டர் எப்போ நீ மேரேஜ் பண்ணிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த திங்கிங் இப்போ வரைக்கும் எங்களுக்கு வரலடா, மேரேஜுன்னு ஒன்று பண்ணா வந்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனி வந்து நம்ம டேட்ட சொன்னான். அப்போ லீ ப்ரோவை ஏமாட்டிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டே சொன்னா, சும்மாருடா அப்புறம் இப்போவே மேரேஜ் பண்ணுவோம், அதான் அவன் பிரதரே சொல்லிட்டானுங்கிற மாதிரி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுவான், இன்னும் மேரேஜ் பண்ணதுக்கு டேஸஸ் இருக்குது அமைதியார் அப்படிங்கிற மாதிரி டே லைட்டாக கொஞ்சம் வார்ன் பண்ணி திட்டினபடி ஃபுட் அப்படியே ஃபீட் பண்ணி விட்டா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நம்ம டே டிஸ்சார்ஜ் ஆகி ஹவுஸ்க்கே ஒரு இந்த மாதிரி வந்தான். ஜெனி நம்ம டே கூட கொஞ்சம் டேஸ் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜெனியுமே அவளோட கண்ட்ரிக்கு அவளோட ஒர்க்கை பார்க்க போயிடுவா. அந்த மாதிரி பண்ணோம். இப்போ ஒரு 1 மந்த் கிட்ட மூவ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஹவுஸில் தான் இப்போ நம்ம டே தான் குட்டி கேர்ள் பேபியை அப்படியே பொறுமையாக பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு சரி பேபி ஸ்லீப் பண்ணிருச்சு, நம்ம லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே நேராக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போவாரா. அந்த மாதிரி ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்தான். ஸ்கூலுக்கு போன நம்ம 4 பேபிஸுமே ஸ்கூல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நேராக ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ராகி நம்ம மிம்மாவை நோட் பண்ணிவிட்டு எங்கள் பேபி குட்டி கேர்ள் பேபி எங்களோட சிஸ்டர் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உங்களோட சிஸ்டர் தானடா, அவள் ரூமில் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு 4 பேபிஸு நேராக ரூமுக்கு வருவாங்களா. இந்த மாதிரி ரூமுக்கு வந்தோம். அதை விட்டு இந்த குட்டி கேர்ள் பேபி பக்கத்தில் தான் நம்ம கோப்ரா உட்காண்ட்ருக்கு. பேபியை பத்திரமா பார்த்தபடி இப்படி உட்காண்ட்ருக்குமா. இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தா இப்படி குக்கி உள்ளே என்ட்ராகிறவர் கேர்ள் பேபி பக்கத்தில் கோப்ரா இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு பெட்டு மேலே வந்து உட்காந்துட்டு, ஹே கோப்ரா இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்த உடனே நம்ம கோப்ரா கிட்ட ஃபைட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஃபைட்டை பண்ணால், ஏன் ப்ரோ எப்போ பார்த்தாலே நீ கோப்ரா கிட்ட ஃபைட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நாமோ ஜான் மின்னுமே வந்து அதே பெட்டில் நம்ம கேர்ள் பேபியை சுற்றி அந்த பேபியை சுற்றி உட்காண்ட்ருக்காங்க. அந்த மாதிரி உட்காண்ட்ருந்தா பேபி செம க்யூட்டாக இருக்குது. ஐயோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஸ்கின்னு ஹேண்ட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக டச் பண்ணி பார்த்தா நம்ம குக்கி காண்டாகி, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க என் சிஸ்டர்கிட்ட, தேவையில்லாமல் யாராவது எங்கள் சிஸ்டரை டச் பண்ணிங்க ஹேண்ட்ஸை உடச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்னமோ உனக்கு மட்டும்தான் சிஸ்டருங்கிற மாதிரி ஃபைட்டாக பண்ணுற, இவள் எங்களுக்கு சிஸ்டர் தான், இவள் எங்களோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி மற்ற 3 பாய்ஸஸும் இந்த மாதிரி பேசுனா, டேய் தேவையில்லாமல் என்ன டென்ஷன் ஆக்காதீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது என்னோட சிஸ்டர் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபைட்டாக பண்ணால், எப்போ பார்த்தாலும் நம்ம குக்கி ஏங்க நம்மளை திட்டுறதே ஒரு ஒர்க்காக வச்சுருக்காரு. ஏன்டா இந்த மாதிரி திட்டுறாருன்னே தெரியல. இரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு மாம்கிட்ட வந்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 3 பாய்ஸ் மட்டும் இந்த ரூமை விட்டு வெளியே போனோம். இப்போ நம்ம குக்கி தான், ஐயோ செம க்யூட்டாக இருக்கிறா என்னோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க பேபியோட ஃபோர்கட்டு நோஸு ஐஸு ஹேண்ட்ஸு ஃபிங்கர்ஸ்லாம் டச் பண்ணி ப்ளே பண்ணி நம்ம குக்கியே விளாடுவாரா. அந்த மாதிரி விளாண்டா கோபுரா காண்டாகி அதை விட பேபி இந்த மாதிரி டச் பண்ணுற மூமெண்ட்டில் அந்த தூக்கம் கலையுமா. அந்த மூமெண்ட்டுக்கு கோபுரா அதோட வாழை வச்சு குக்கியோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்குது. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சேன். எவ்வளவு திமிரு இருந்தால் உனக்கு வால் நீளமாக இருந்தால் இப்படி தான் ஹேண்ட்ஸை பிடிச்சி சுட்டுவியா, அப்படியே தூக்கி கொண்டு ஹவுஸுக்கு வெளியே எரிஞ்சிருவேன் ஒன்று அப்படிங்கிற மாதிரி குக்கி கோபுரா போட்டு கட்டுனா, பாட்டியா திமிரட்டுக்கு. டேய் என்னோட பிரதர் ஆகிட்டியே, என் டேடு வந்து உன்னை என் பிரதர்னு சொல்லி உன்னை ப்ரொடக்டிவில் பார்த்துக்க சொல்லியிருக்காருன்னா அமைதியாக இருக்கிறேன், பேபி ஏன்டா டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரா இன்னுமே நம்ம குக்கிக்கிட்ட ஃபைட்டுக்கு வந்தால், என்ன திமிரு, ஏன் ரூமு ஏன் பெட்டு என்னோட சிஸ்டர் ஏன் ஹேண்ட்ஸை பிடிச்சிருக்க,
கோப்ரா இன்னைக்கு நீ செட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம குக்கி தான் கோப்ராவை அடிக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க திங்ஸ் எடுத்து அடிக்க போவார். அந்த மாதிரி போனால் இந்த மாதிரி சவுண்டு கேட்குற அந்த மூமெண்ட்டுக்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம டேடா என்ன ரூம்குள்ள ஏதோ சவுண்டாக இருக்கேங்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணபடியே அந்த ரெஸ்ட் ரூம் டோர்கிட்ட வேண்டாம். கோப்ராடா என்ன திமிரு இருந்தால் ஓர் ரூமு ஓம் பெட்டு உன்னோட சிஸ்டர்னு சொல்லுவேன், இவன் என்னோட சிஸ்டர்டா அப்படிங்கிற மாதிரி கோப்ரா குக்கி கிட்ட போயிட்டு போட்டு திமிரை பற்றி அந்த ஸ்னேக்குக்கு நானே உன் பிரதர் இல்லைன்னுங்கிறேன், என்னோட சிஸ்டர் மட்டும் உனக்கு சிஸ்டர் ஆயிடுவாளா, அவள் எனக்கு தான், அவள் என்னோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் முடியவே முடியாதுடா, அவள் என்னோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கோபுராவும் குக்கி இந்த மாதிரி ஃபைட் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் அந்த ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏன் இந்த மாதிரி குக்கி கத்துறானுங்கிற மாதிரி அப்படி டோரை ஓப்பன் பண்ணபடி நோட் பண்ணால் கேர்ள் பேபியை நடுவில் வச்சுக்கிட்டு நம்ம குக்கியும் கோபுராவும் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னோட சிஸ்டர், அவள் என்னோட சிஸ்டர், எனக்கு மட்டும்தான் என்னோட சிஸ்டர், அவள் ஒன்றும் உன்னோட சிஸ்டர் கிடையாதுடா, ஏன்டா இந்த மாதிரி புரியாத மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கேன், அவள் என்னோட சிஸ்டர் எனக்கு மட்டும்தானுங்கிற மாதிரி இந்த மாதிரி கோபராப்பட்டு கட்டுனா, டே குக்கி உனக்கு வாய் அதிகமாக நீளமாகிருச்சு, பிறகு பாட்டுக்கோ பிரதர்லாம் பார்க்க மாட்டேன், உன்னை நான் பனிஷ் பண்ணுவேன், டேடா பற்றிலாம் திங்க் பண்ண மாட்டேன், சிஸ்டரை எழுப்பாதுங்கிற மாதிரி நம்ம கோபுரா குக்கி கிட்ட ஃபைட்டு கொண்டா. என்ன திமிரு பற்றியா, இரு என் சிஸ்டரை நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்லீப் பண்ணிட்டு இருக்க பேபி அப்படின்னு நம்ம குக்கி தூக்க ட்ரை பண்ணோம். கோபுரா தூக்கத்துக்கு விட மாட்டேங்குது. குக்கியோட 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணபடி அதோட வாழெல்லாம் இருக்குமா பிடிக்குமா இந்த மாதிரி பிடிச்சா, திமிரு உனக்கு நிறைய திமிரு, இரு டேடு வரட்டும், நான் டேடு கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி கோபரா கிட்ட இந்த மாதிரி ஃபைட்டை பண்ணால் பேபி பயங்கரமாக கதறி அழுது. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ண அந்த மூமெண்ட்டுக்கு பாவம் நம்ம பேபி தான் தூக்கத்துலேருந்து எழுந்து கத்தி அழுதா. டேடா அட பாவிங்களா, அவங்க 2 பேரோட சண்டையில் பேபியை எழுப்பிட்டீங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட் ரூம்லேருந்து வேகமாக வரலான்ங்கிற மாதிரி வருவாரா. ஆனால் அதே ரூமுக்குள்ளே நம்ம ஜொங்குக்கு தான் கேல் பேபி க்ரை பண்ணுற சவுண்டை கேட்டு என்னடா பண்ணுறீங்க, என் பேபி ஏன் க்ரை பண்ணுதுங்கிற மாதிரி ரன் பண்ணவ கேட்டில் ரூமுக்குள்ளே என்ட்ராக வரா. பிரதர்ஸ் 2 பேரோட ஃபைட்டை பார்த்துட்டேன், பார்ப்போம் டேடோட ஃபைட்டையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப ரெஸ்ட் ரூம்குள்ளே நின்றபடியே நம்மகிட்டே நோட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கிட்டோம் உள்ளே என்றாங்க வேகத்தில் குக்கியும் கோபுரம் ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு 2 பேரும் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க என் பேபிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனா டேடு கோபுராட்டா சொல்லுங்கள், தேவையில்லாமல் என் சிஸ்டர் அவனோட சிஸ்டர்னு சொல்லி என்கிட்ட ஃபைட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கோபுரவும் அதே வேட சொல்லுது, எனக்கு சிஸ்டர் தானே, என் சிஸ்டர் பக்கத்தில் இருக்கக்கூடாது, என் சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாதுன்னு குக்கி சொல்கிறான், நீங்கள் குக்கி கிட்ட சொல்லுங்கள் சிஸ்டர் எனக்கு நானுங்கிற மாதிரி அந்த கேர்ள் பேபி என்னோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி குக்கியும் முடியவே முடியாது, அது என்னோட சிஸ்டருங்கிற மாதிரி கோபுராமும் மாற்றி இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு காண்டாக்கிட்டே 2 பேருக்கும் கிடையாதுடா, அது ஏன் பேபிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேர்ள் பேபி அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்குறாரு. கொஞ்சம் செகண்டில் என் பேபி என்னம்மா கதற விட்டுட்டீங்க, ஏன்டா அந்த கட்ட வச்சிங்க, ஐயோ பாவம் ரொம்ப கட்டுறாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ண ஏது பண்ண தெரியாமல் என்னெல்லாமோ சாங் பாடினபடி நம்ம கேர்ள் பேபிக்கிட்ட ப்ளே பண்ணபடி பேசினபடியே அந்த பெட்டை சுற்றி நடக்கிறாரு. டேடு உங்களுக்கு ஒழுங்காகவே ஒரு பேபியை வச்சுக்கவே தெரியல, இந்த மாதிரியே ஹேண்ட்ஸில் பிடிப்பாங்க, ஏன்டா டே நான் தானடா உன்னை சிங்கிள் பேரண்டா பத்திரமா வளர்த்து இவ்வளோ பெரிய பையனா என்னையே திட்டு பேசுகிற அளவுக்கு வளர்த்துருக்கேன், எனக்கு தெரியாதடா பேபி இப்படி வைக்கணுன்ட்டு, உங்களுக்கு தெரியல டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே குக்கி டேடு ரொம்ப சாஃப்டாக பேசுகிறேன்ட்டு டென்ஷன் ஆக்காட்டனா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உங்களுக்கு இப்போவும் பேபி எப்படி வைக்கணும்னு தெரியல, இந்த மாதிரி பிடிக்கணும், நீங்கள் மாற்றி பிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பேபிலாம் பிடிப்போம்ல அந்த பொசிஷனை கரெக்டாக காட்டுறாரு. இந்த மாதிரி தான் மாம் ஹேண்ட்ஸில் வச்சுட்டு பேபிக்கு மில்க் ஃபீட் பண்ணுவாங்க, எது அப்படிங்கிற மாதிரி டேக்குக்கு 2 பேருமே ஷாக் ஆனோம். கரெக்டாக தான்டா நீ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேர்ள் பேபி ஹேண்ட்ஸில் வச்சுட்டு நீ எங்கே போன அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. அந்த மாதிரி கூப்பிட்டான். டே குக்கி நீங்கள் எல்லாரும் ப்ளே பண்ணி விளையாடுறத நான் பார்க்கலான்னு நினச்சா என்ன ஏன்டா உன் டேடுக்கிட்ட கூட்டு விட்டேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே ரெஸ்ட் ரூமுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வெளியே வர மாதிரியே வெளியே வராரு. என்னாச்சு ஜங்குக், இங்கே இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டமே நடந்துருக்கு, இவ்வளோ பேர் கத்துன்னு கத்திருக்காங்க, உனக்கு சின்ன சவுண்டு கூட கேட்கலையாட்டே அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்டான். அது நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்தேன்னா எனக்கு சரியாக கேட்கல, நீ கூப்பிட்ட அப்புறம் தான் கேட்டுச்சு, என்னாச்சு, அச்சோ ஏன் பேபி க்ரை பண்ணுது, பேபிக்கு பசிக்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,
அதான் எல்லாத்தையும் நான் கேட்டேனேங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி பேபி என்கிட்ட ஜங்குக்குங்கிற மாதிரி பேபியை ஹேண்ட்ஸில் வாங்கிட்டு நம்ம ஜங்குக்கு குக்கி கோப்ரா 3% நோட் பண்ணுறாரு. 3% நம்மகிட்டே நோட் பண்ணா என்னடா என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க, ரூமை விட்டு வெளியே போங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டணும் மேம் இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியும், நான் அங்கே தான் இருப்பேன், இதான் என்னோட ரூம், இதான் என்னோட பெட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். கோபுராவும் அதே மாதிரி தான் சொல்லுது, இதான் என் ரூம், இதான் என் பெட், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கோபுராவும் சொல்லுது. ஜங்குக்கும் அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுத்துட்டு இது என்னோட பெட் பேபி, எப்படி ஏன் பெட்ரூமை விட்டு நான் வெளியே போக முடியும், ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஓ 3% சேர்ந்து இப்போ என்கிட்ட ப்ராப்ளம் பண்ண வந்துட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நான் பேபிக்கு மில்க்கு ஃபீட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி 3% நோட் பண்ணோம். பேபி க்ரை பண்ணதில்ல அங்கே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னால் ஆமாம்மா பேபி பாவம் என்னோடய சிஸ்டருக்கு ரொம்ப பசிக்குது புழுக்காடா அல்றா. நல்லா ஸ்லீப் பண்ண வச்ச பேபியை ஃபைட்டப் பண்ணி எழுப்பி விட்டுட்டு பசிக்கு நாடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியை பட்டுட்டே முறைச்சிட்டு 3% வெளியே போங்கடாங்கிற மாதிரி 3% கொண்டு ரூமுக்கு வெளியே விட்டுட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கேர்ள் பேபி கிட்ட இல்லாமல் பேசிக்கிட்டு மில்க்கு ஃபீட் பண்ணி விட்டபடி நம்மகிட்டே பேபி ஸ்லீப் பண்ண வைப்பாரா. ஐயோ இவங்க எல்லாரும் ஃபைட் பண்ணுவாங்க, இந்த குக்கியும் கோபுரமும் ஜங்குக்க டென்ஷன் ஆக்குவாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்டில் டேடும் சன்னும் மொத்தமாக சேர்ந்து ஏன் பக்கம் வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே கொஞ்சம் டென்ஷன்லேயே பேபிக்கு மில்கை ஃபீட் பண்ணபடி பொறுமையாக பெட்டில் அப்படியே படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு முடியலடா மார்னிங்லேருந்து நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபி பக்கத்துலேயே அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுத்தேன். இப்போ நம்ம ஜங்குக்குடா அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகி பார்க்குறாரு. பார்த்தா கேர்ள் பேபி பக்கத்துலேயே நம்ம ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஹேரை கூட ஒழுங்காக ரப் பண்ணல, அப்படியே பெட்டில் படுத்துருக்கான் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டவலை எடுத்து நம்ம டேயோட ஹேரை அப்படியே ரப் பண்ணுவாரா அந்த மாதிரி ரப் பண்ணா. ஷாக் ஆகி அப்படியே நிமிண்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவாரா அந்த மாதிரி நோட் பண்ணால் என்ன பண்ணுற ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. என்டா டே ஃப்ரெஷ்ஷப் ஆனேன், ஹேரை ரப் பண்ண தெரியாதா, அப்புறம் உனக்கு கோல்டு பிடிச்சிக்கும், உனக்கு கோல்டு பிடிச்சா அப்புறம் என்னோட பேபிக்கும் கோல்டு பிடிக்கும், அப்போ பேபிக்கு கோல்டு பிடிக்கணும் தான் ஹேரை வேகமாக ரப் பண்ணுறியா, இல்லை டைமா உனக்கு கோல்டு பிடிக்குன்னு தான் நான் ஹேரை ரப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு எப்போதுமே ஃபஸ்ட்டு நீ தான் இம்பார்ட்டன்ட், நான் போன டைம் சண்டை போட்ட மாட்டேலாம் இந்த டைமில் சண்டையே போட மாட்டேன், அது ஒரு வேர்டாக உங்ககிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டாக இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்ணிட்டேன், நீ என்ன மாதிரி திங்க் பண்ணாத, நான் உன்னை பற்றி தான் திங்க் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஹேரை அப்படியே ரப் பண்ணி நம்ம டேயோட ஹேர் ரப் பண்ணி எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு டைஸில் வச்சபடியே நம்ம டேக்கிட்ட நம்ம ஜங்குக்கு டைட்டை ஸ்பெண்ட் பண்ணபடி பேசிகிட்டு இருந்தா, டேயுமே டைட்டை ஸ்பெண்ட் பண்ணபடி பேசிகிட்டு இருந்தா. டைம் மூவ் ஆன் ஆகுது, டேஸஸ்மே மூவ் ஆன் ஆகுது. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் பேபிக்கு நேம் வைக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கலாமாங்கிற மாதிரி டேட்டை கேட்குறாரு. டேயுமே ஆமாம் பேபி போட் ஆகி 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு, கண்டிப்பாக பேபிக்கு நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயும் சொல்ல சரி ஓகே நம்ம பேபிக்கு நேம் வைக்கிற ஃபங்க்ஷனை வைக்கலாம், நான் அதுக்கான ஹோல் ஒர்க்கே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்றைக்கி பேபிக்கு நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் மாஃபியா ஹவுஸே செம்ம கிராண்டாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எக்கச்சக்க பர்சன்ஸ் அந்த ஃபங்க்ஷனுக்காக அரேஞ்ச் ஆகிட்ருக்காங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிட்ருந்தோம். டேடா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னுமா ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, டே குக்கி நாமு ஜான் மின் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்கிற மாதிரி பேபிஸ் 4 மெம்பர்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு தான் தேடி வருவார். இந்த மாதிரி தேடி வந்தோம். ஜங்குக்கு குக்கியை கூட எந்த அளவுக்கு தூக்கி வச்சாரோ தெரியல, ஆனால் பட்டு நம்ம கேர்ள் பேபியடா ஹேண்ட்ஸ்லேயே வச்சுக்கிட்டு இருக்காரு. ஹேண்ட்ஸ்லேருந்து யாரோட ஹேண்ட்ஸுக்குமே நம்ம ஜேகே அவரோட கேர்ள் பேபியை கொடுக்கல, யாரை கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, இது என்னோட பிரின்சஸ்ஸு, நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே யாருக்குமே கொடுக்காம இந்த மாதிரி கேர்ள் பேபியை ஹேண்ட்ஸில் வச்சபடியே அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஒர்க்கையே பார்த்துட்டு இருந்தான். கரெக்டாக ஜேகே முன்னாடி வந்துட்டு பேபிக்கு நியூ ட்ரெஸ் மாட்டணும்னு தெரியாதா, இந்த மாதிரி பேபி யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன்னு ப்ராப்ளமாக பண்ணுவேன், கொண்டா பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபி இப்படியே ஹேண்ட்ஸில் வாங்கிட்டு போய் பேபிக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேபிக்கான திங்ஸஸ் எல்லாத்தையுமே வேர் பண்ணிவிட்டு அப்படியே பேபியை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி திரும்பினா டேக்கு முன்னாடி ஜெனி வந்துட்டு நிற்கிறான். இந்த மாதிரி நான் டே காண்டில் அப்படியே மூவ் ஆனேன்னா சரிடா என் லிட்டில் ப்ரோ என்னடா இந்த அளவுக்குலாம் என்னை விட அதிகமாக கோவப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேட்டை கொஞ்சம் ப்ளே பண்ணி விளையாண்டபடி பாட்டியாட்டையா உன் பேபிக்காக நான் டெடிபர் வாங்கிட்டு வந்துருக்கேனுங்கிற மாதிரி ஒரு குட்டி டெடிபரை எடுத்து நம்ம குட்டி கேர்ள் பேபிக்கு வாங்கிட்டு வந்துருக்கேனுங்கிற மாதிரி சொன்னான். இப்போவுமே டே கோவத்தில் மறைச்சா ஐயோ
குட்டி பேபிக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன்ட்டு பெரிய பேபியும் கோவப்படுது போலக்கு. என்னோட பெரிய லிட்டில் பேபிக்கும் வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே சைஸ்லேயே ஒரு டெடி பேரை வாங்கிட்டு வந்து டே முன்னாடி லீவ் வைக்கவும் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி இது என்ன சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கண்டிப்பாக உன் பேபிக்கு வாங்கினா எங்கே எனக்கு கிஃப்ட்டு நீ கேட்பல, அதான் உன்னோட கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். டே வந்து அந்த டெடி பேரோட சைஸை பார்த்துட்டு உனக்கு சின்னதெல்லாம் கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ண சொல்ல இதுதான் உனக்கு கரெக்டாக இருக்குன்னு லீடா சொன்னான். இல்லை லீ இல்லை இல்லை நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே கட்டுனா சரிடா கட்டாதடா, இந்த டெடிபர் உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டெடிபரை கரெக்டாக டே பக்கத்தில் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சா கரெக்டாக டேயோட ஹைட்டுக்கு இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இவ்வளோ பெரிய டெடிபரை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ நீ என்ன பேபியாடா டெடிபர் கூட விளையாடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செடி டேயை கலாய்க்க இந்த மாதிரி கலாய்க்கிற மொமெண்ட்ல டே காண்டாகும். சிஸ்டருக்குள்ளேயும் பிரதருக்குள்ளேயும் க்யூட்டான ஒரு ஃபைட் அங்கே நடக்குது. இந்த மாதிரி 2 பர்சன்ஸ்குள்ளேயுமே ஃபைட் நடக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே கரெக்டாக அந்த ரூம்குள்ள என்ட்ராகி என்ன பேபிமா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது வந்து அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணோம். சரி உங்களை எல்லாருமே கீழே வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் எல்லோரும் கீழே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜெனியும் லீயும் அப்படி கீழே போனோம். டேய் அப்படியே அந்த டெடிபரை பாட்டப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகலானுங்கிற மாதிரி போனோம். டேய் அப்படியே கிரிப்பாக பிடிச்சிட்டு என்ன நான் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா இல்லாட்டி இக்னோர் பண்ணுவேன், உன் சிஸ்டர் என்ன வாங்கி கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற, இது என்ன பேபி பெட்டில்லாட்டா இந்த டெடிபரை தரையில் போட்டுட்டு டெடிபருக்கு மேலே பெட்டு மாட்டி ஸ்லீப் பண்ணதுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் கலாய்ப்பாரா இந்த மாதிரி கலாய்ச்சா, ஜங்குக்கு நீ இந்த மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே நம்ம ஜங்கு கூட ஃபைட் பண்ணோம். என்ன பேபி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஜேகே நோட் பண்ணோம். பேபியை கொண்டாங்க, இல்லை பேபி தர முடியாது, ப்ளீஸ் நான் மிம்மாம்கிட்ட தான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபி அப்படியே வாங்கி ரூமுக்கு வெளியே நிற்கிறேன். மிம்மாமோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு திரும்பவும் ஜேகே ரூமுக்குள்ள என்றானா, என்னடா என்ன பேபி என்னடான்னு கேட்டுட்ருக்கேன். நைட்டு ஒரு கிஸ் பண்ணமே, அது கூட கொஞ்சம் தான் லாங்காக போச்சு, அதுக்குள்ளே பேபி எழுந்துருச்சு. நீ கூட எனக்கு அந்த கிஸ் அதுக்கப்புறம் தரவே இல்லை, அந்த கிஸ்ஸை மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா? முடியாது, ப்ளீஸ் பேபி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் முடியாது, டைம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேயை மூவ் ஆன் பண்ணிவிட்டு நேராக நம்ம டேக்கில் இறங்கி வந்துடுவார். இது என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே கொஞ்சம் காண்டறியும் நேராக டேக்கிட்டு கிஞ்சிக்கிட்டே வருவார். இந்த மாதிரி வந்தோம். இப்போ நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் தான். மிம்மாம் தான் அந்த குட்டி கேர்ளுக்கு ஜோனானுங்கிற மாதிரி நேம் வைக்கிறாங்க. நேம் வச்சு அப்படியே சுகர் வாட்டெலாம் கொடுக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக போகுது. இந்த மாதிரி கிராண்டாக பண்ணோம். எல்லாருமே ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஜேகே மட்டும் ரொம்ப சைலண்டாக ஒரு பிளேஸில் உட்காந்துருக்கிறத கோபுரா நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு என்னாச்சு டாட் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கிட்ட பேசுனா, என்ன பண்ண சொல்கிறேன் உன் மாமி என்ன ரொம்பவே டென்ஷன் ஆக்குறாங்கடா அப்படிங்கிற மாதிரி கோபுரா கிட்ட இருந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. டேயை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத கோபுரா அவ்வளோத்தையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம பாய்ஸஸ் கூடயும் ஜெனிக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிற டேக்கிட்டேயே வந்து டேடி இந்த மாதிரிலாம் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எதுக்காக டேடா இந்த மாதிரி சேடாக்குனீங்கிற மாதிரி கரெக்டாக டேட்டை வந்து சொன்னா. டே காண்டாக்கி தேவையில்லாமல் இந்த கோபுராட்ட எல்லாத்தையும் சொல்லி என்கிட்டயே சொல்ல வச்சுட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுராவை ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே கரெக்டாக நம்ம ஜங்குக்கு முன்னாடி வந்துடுனா, டேய் என் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்துட்டு என்ன ப்ராப்ளம்னு கேட்டுட்டு நேராக போய் உன் மாமட்டையாடா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்னாச்சு டைமா கோபுராவை ஹேண்ட்ஸில் வச்சு எப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். கோபுராட்ட என்னடா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் ஒன்றுமே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுராவை நோட் பண்ணோம். கோபுரா டக்குன்னு டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து இறங்கி நேராக குக்கி பக்கத்தில் போயிடுச்சு. இந்த மாதிரி போனால் இவ்வளோ நேரம் எங்கடா போனேன்? இங்கே பார்த்தியா 4 மெம்பர்ஸ் தான் கேம் விளாண்டுட்ருக்கோம், போர் அடிக்குது, நீயும் வண்டி எங்கள் கூட கேம் விளாடு ஓகேயா அப்படிங்கிற மாதிரி குக்கி கோபுராவை பட்டு பேசினான். டேய் நான் ஹயாங்கடா அப்படிங்கிற மாதிரி குக்கியை நோட் பண்ணா. அதெல்லாம் தெரியாது, இந்த பிளேஸில் 5 மெம்பர்ஸ் வேணும், நாங்கள் 4 மெம்பர்ஸ் தான் இருக்கிறோம், எங்கள் கூட கேம் விளாட வரையா வரலையா அப்படிங்கிற மாதிரி குக்கி திட்டுறதை பார்த்துட்டு ஓகே கேம் விளாட வரேன், இப்போ என்ன கேம் அப்படிங்கிற மாதிரி குக்கி கிட்ட கேட்டோம். அந்த கேம் என்னென்னா ரன்னிங் ரேஸா, இவங்க எல்லோரும் ஓடுவாங்கன்னா நம்ம கோபுரா 4 பேபிஸையும் துரத்தணுமா இந்த மாதிரி சொன்னால்,
துரத்துறது தானே அல்லாக்கா நான் துரத்துவேன் எங்கே நீங்கள் 4 பேர் ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குமா அந்த மாதிரி கொடுத்தோம். டே கோப்ரா அவ்வளோ வரையும் ஓட சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி குக்கி சொன்னா. அந்த ஸ்னேக்கு பேசுகிறதெல்லாம் உனக்கு புரியுதா ஹயாங் அப்படிங்கிற மாதிரி குக்கியை நோட் பண்ணா. அதெல்லாம் எங்களுக்கு புரியும்டா, எங்கள் 2 பேருக்கு எங்களோட பாடி லாங்குவேஜ் புரியும், நீங்கள் ரன் பண்ணபடி ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி அவ்வளோ வரையுமே ரன் பண்ணபடி ஓட சொன்னோம். குக்கியுமே ஓடின பொசிஷனில் கோப்ரா என்னை வந்து ஃபர்ஸ்ட்டில் பிடிச்சா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட வேற செய்கிறாரு. இந்த மாதிரி மிரட்டிட்டு குக்கி அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுனோம். நம்ம கோப்ரா நம்ம 4 பேபிஸையும் துரத்தினபடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அதை விட ஓடி பிடிச்சி விளாண்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம டே சைடு தான் கோவத்தில் வந்து நிற்கிற மொமெண்ட்டை பார்த்துட்டு ஏன் பேபி விளக்குலலாம் கோவப்படுற வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருமே இல்லாத ஒரு பிளேஸில் கொண்டு வந்து டே விட்டுட்டு ஏன் டென்ஷன் ஆகுறேன் நான் சும்மா தான் கோபராக்கிட்ட ப்ளே பண்ணேன், அது உங்ககிட்ட வந்து இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சாரிக்கு மேலே சாரி கேட்டோம். டேடா சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஆனால் இந்த பிளேஸில் யாருமே இல்லையே இப்போ வாடு ஒரு கிஸ் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக கெஞ்சுவார். இந்த மாதிரி கெஞ்சினோம். ஆனால் இந்த பிளேஸில் ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் எங்கிட்ட யாருமே இல்லையே, நீ ஏன் ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸாக பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது, ஒரே ஒரு கிஸ் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டை கெஞ்சுற மாதிரி கெஞ்சிட்டு டேட்டை பர்மிஷன்லாம் கேட்கல நம்ம ஜெய்கி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணோம். அந்த பிளேஸ் வழியாக ரன் பண்ணபடி ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்களா நம்ம பாய்ஸஸ் தான். கோபுரோட நேமை சொல்லி பயங்கரமாக கட்டுனா இந்த மாதிரி பயங்கரமான லிப் லாக்ல இருந்த நம்ம டேட்டா ரியாலிட்டிக்கு வந்துட்டு டே ஜேகே உன்னை என்னான்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகே அடித்து மூவ் ஆன் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணி விட்டா ஏன் டைமாக இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறதுங்கிற மாதிரி டே கிரிப்பை நம்ம ஜேகே பிடிச்சா. இங்கே பாரு அட்டன் கிஸ் பண்ணிட்டல, லிப் லாக் பண்ணிட்டல, ப்ராப்ளம் பண்ணாத, இங்கே ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, மதியெலாம் ப்ராப்ளம் பண்ண அப்புறம் ஜேகே நான் அப்புறம் பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இட்டுட்டு நான் பேக் பண்ணபடி நம்ம ஜேகே கிரிப்பை பிடிச்சிட்டு அதெல்லாம் முடியாது, எனக்கு இன்னும் இந்த கிஸ் பட்டாது அப்படிங்கிற மாதிரி டேட்டை ஆர்கியூமெண்ட் பண்ணோம். ஜேகேவோட ஜேக்ஸில் நம்ம பிக் கிஸ் பண்ணிவிட்டு இந்த கிஸ்ஸை பொடுக்கி காரணம் மற்ற பரவ பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜேகேவோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடியே நேராக ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்கிட்டையும் ஜானாக்கிட்டையும் வராங்க. இந்த மாதிரி வந்தோம். இந்த மாதிரி நம்மகிட்ட அந்த பிளேஸ்லேருந்து அங்கே நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அந்த மூமெண்ட்ஸ் அப்புறம் இந்த கேர்ள் பேபி இது எல்லாத்தையுமே நோட் பண்ணால் குக்கி இந்த பிளேஸில் இருக்க சொல்லியும் குக்கி தான் எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டன்ட், உன்னோட பேபி இந்த மாஃபியா ஃபேமிலியோட வாரிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி சொல்லி லாரா பண்ண மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்லேயும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்டில் 6 இயர்ஸ் டே அத்தனை பர்சன்ஸ் கூட ஃபைட்டப் பண்ணி பிரிஞ்சு இந்த மூமெண்ட்டும் இந்த பிளேஸ்க்கு திரும்ப வந்து இத்தனை பர்சன்ஸ் கூட திரும்பவும் ஒன்றா ஹாப்பியாக இருக்கிற அந்த மூமெண்ட்டோட தன்னோட லைஃப்பில் தன்னோட பிளட் பாண்டிங்கில் ஒரு சிஸ்டர் இருக்காங்கங்கிற அந்த மூமெண்ட்டையும் நோட் பண்ணபடி தன்னை சுற்றி தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ வெறும் ஹாப்பியாக இருக்கிறதும் அவரோட க்யூட் கேர்ள் பேபியை நோட் பண்ணபடியே ஜங்குக்கு ஹக் பண்ணபடியும் இந்த வேர்ல்டுலேயே என்ன மாதிரி குட் லக் பர்சன்ட் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணுறாரு. அதோட இந்த எஃப்எஃப்ஐ என் பண்ணுறேன். எஃப்எஃப் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல, ஃபுல்லாகவே கேட்டவங்க என்ன மாதிரி இருக்குனுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயாடா, பாய்.